ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு என்எஸ் ரைடி சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இங்கிட்ட வந்துட்டேன். இங்கிட்ட வந்து தான் இன்ட்ரோ கொடுக்குறேன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, அந்த பிளேஸை வந்து ஹிடனாக வச்சுருக்கேன் நான். அந்த பிளேஸ் கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பிளேஸ் கிட்ட போனால் தான், இது வரைக்கும் நான் போனதே இல்லை அந்த பிளேஸ்க்கு. பிளேஸ் கிட்ட போனால் தான் அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் அந்த இதை வந்து ஹிடனாக சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். அந்த பிளேஸில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ஜாய் பண்ணுற நேச்சரை நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும் நண்பா. ஓகே நண்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே வி கோ. ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போகிறோம். நான் கூடிய சீக்கிரமே வந்து கோப்ரோ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போகிற போக்க பார்த்தா வீடியோவே சரியாக ஒழுக்கமாக எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கோப்ரோ வாங்கிட்டு தான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி போகும்போதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட வர்ற எந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரிய மாட்டுது, இதை பற்றி தெரிய மாட்டுது. என்ன செய்கிறதுன்னு தெரில. இருங்க, நான் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஃபீலை நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு விவரிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிளேர் அடிக்குது, அப்பப்போ பிளர் அடிக்குதுன்னு தெரில. வேறு லெவலாக இருக்குது. போக 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 இன்னும் சூப்பராக இருக்குது. நான் எந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்போயே ரிவீல் பண்ணிடுறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சுருளின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸு. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180-200 கிலோமீட்டர்ஸ் வரும். தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வரும். கேரளா இடுக்கின்னு சொல்லுவாங்க. இடுக்கிக்கு முன்னாடி, அதாவது 5 கிலோமீட்டர்ஸ் வந்து டனல் வழியாக வந்து தண்ணி வந்து வெளியில் வருமா அஞ்சுருளியில். இப்போ வாட்ரு சோர்ஸ் அங்கேருந்து வருதா என்னங்கிறது தெரியல. அங்கே போயிட்டு தான் நான் பார்க்கணும். இப்போது இது வரைக்கும் நான் போனதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகும்போது நான் என்னெல்லாம் நேச்சுரலாக ஃபீல் பண்ணேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறது 100 பேராக இருந்தாலும் அந்த 100 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து வியூஸ் வரும். நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரௌத் ஆகும் நண்பா. நம்ம நண்பர்கள் நிறையா பேருக்கு வந்து நம்ம சேனல் க்ரௌத் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்களேன், அந்த இயற்கை காட்சி. தேனின்னு சொல்லிட்டாலே நேச்சர் தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே அந்த சன்ரைஸ் ஆகிறத பார்த்தா வேறு லெவலாக இருக்குது நண்பா. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நேச்சர் தான் ஏரியா. இதுக்கப்புறம் போக இன்னும் நேச்சராக வரும். எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் நண்பா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உத்தமபாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையாகவே நெல் சாகுபடி, பயிர் சாகுபடிலாம் பண்ணியிருப்பாங்க. சுற்றி பல ஏக்கருக்கு வந்து நெல் சாகுபடி நிறைய நடக்கும், பயிர் சாகுபடி நடக்கும். இந்த பிளேஸ் தான். இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது கம்பத்துக்கு போகிற எல்லாருமே வந்து ரசித்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேஸு. இந்த பிளேஸில் நான் வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வந்து நிறுத்தி உங்களுக்காக நான் காட்டுறேன். நிறுத்தி இறங்கி வந்து உங்களுக்காக நான் வந்து இதை கண்டினியூ பண்ணி காட்டுறேன். அதே சேம் சன்செட் ஃபுல்லாக அங்கே வந்து 90 டிகிரிக்கு ஃபுல்லாக வந்து இயற்கையாக இருந்துச்சு. இங்கே நடுவில் இருக்கிற ரோடை தவிர்த்து 360 டிகிரி இயற்கையாக தான் இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம் இந்த ரோட்டில் மட்டும். வேறு லெவலாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம் நண்பா. ட்ரோன் இருந்தால் ட்ரோன் ஷாட் போடலாம், வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலை டெவலப் பண்ணிட்டு ட்ரோன் ஷாட் எல்லாமே கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போடலாம் நண்பா. இப்போ நாங்கள் வந்து கம்பம் தாண்டி கம்பம்மெட்டு ரோட்டில் வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து எங்களை ஸ்டாப் பண்ணாங்க. தமிழ்நாட்டு போலீஸ். அதாவது தமிழ்நாடோட பார்டர் வந்து அதோட முடியுது. அதோட வந்து ஸ்டாப் பண்ணி எதுக்காக வந்து போகிறீங்கன்னெலாம் கேட்டு விசாரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த செக் போஸ்ட்டில் வந்து என்னை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, என்ன நீங்கள் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க என்னவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நான் வந்து இதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். முதல்ல எங்களை கேட்ச் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்துருங்க. வேகமாக வந்து போலீஸ் சார் அந்த ஆஃபீஸர் வந்து எங்களை வந்து நிறுத்தினார். அந்த கான்ஸ்டபிள் வந்து நிறுத்தினார் பாருங்கள்.
நண்பா அந்த பையனுக்கு வந்து வீடியோ சரியாக எடுக்க தெரில. நான் கூடிய சீக்கிரம் வந்து ப்ரோ கேம் நான் கண்டிப்பாக வாங்குகிறேன். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்மெட் கேமரா நான் வாங்கி தான் ஆகணும். நான் கூடிய சீக்கிரம் நான் வாங்குகிறேன். லாரிக்காரன் எவ்வளோ கிட்ட போகிறேன் பார்த்தீங்களா? அந்த செக் போஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். செக் போஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி சாரி நண்பா, வீடியோ வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கான் தம்பி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் காமிக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நண்பா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன சொன்னார்னா, செக் போஸ்ட்டில் நிறுத்தி நீ என்ன வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மரியாதைலாம் பேசினார் கொஞ்சம். இல்லை சார் நான் யூடியூப்பில் இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லவும், அப்படியே எச்சியை லைட்டாக முழுங்கிட்டு என்ன சொன்னார்னா, யூடியூப்லேருந்து வந்திருக்கீங்களா தம்பி, லைவில் இருக்கீங்களா அப்படின்னாரு. நானும் சும்மா லைவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஆமாம் சார் லைவில் தான் இருக்கேன்னொடனே, சரி தம்பி பார்த்து ஜாக்கிரதையாக போங்க, டூர் கிளம்பிட்டீங்களாக்கும், ஸோ ஓகே போங்கன்ட்டார். யூடியூபர்ஸ்க்கு இவ்வளோ கெத்து இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. செம்ம கெத்து எனக்கு, வேறு லெவல் ஃபீலு, சூப்பராக இருந்துச்சு நண்பா. யூடியூபர்னு சொன்னதுமே அவங்க வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் செம்ம கெத்து, யூடியூபர்ஸ்க்கான கெத்து. இது நமக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷம்னு நான் நினச்சிக்கிறேன் நண்பா. சரி நண்பா, இந்த இதை வந்து அதிகமாக காமிக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா தம்பி ஒழுக்கமாகவே வீடியோ எடுக்கலை. மலையிலெல்லாம் சூப்பராக ஏறுச்சு, சூப்பராக இருந்துச்சு மலை. மலையில் ஏறும்போது யாராவது இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக ஏறுங்க. இடுக்கி வந்து ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, இருந்தாலும் ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. ஒரு லாரி வந்தாலே இங்கே சைடில் வந்து ரொம்ப உரசி போகிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த பாறை மேலே உரசி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக மெதுவாக போங்க. டாப் ஸ்பீடு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. 40-50லேயே போங்க. நான் 40-50ல் தான் போனேன். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நான் அச்சீவ் பண்ணது எவ்வளோனா 60 தான். அதுவும் நான் இறக்கத்தில் தான் 60 அச்சீவ் பண்ணேன். ஏறவும் செய்து இறங்கவும் செய்து ரோடு வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்லாம் எதுக்கு போகிறேன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து லடாக்கு போகிறதுக்கு வந்து ஆசைகள் அதிகமாக இருக்குது. மேபி வந்து நம்ம சேனல் அதுக்குள்ளேயும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஏகபோகமாக வாய்ப்பு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தேன். இப்போ வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 4000. அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நண்பா. 4000 சப்ஸ்கிரைபரு, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்னையும் நம்பி உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அதிகமாக வந்து நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரைடெலாம் ஏன் போகிறேன்னா, ரைடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க, லாங் ரைடு போகணுன்னு நினச்சிங்கன்னா, எடுத்தோடனே 1000 கிலோமீட்டர்லாம் போகாதீங்க. யாராக இருந்தாலும் எடுத்தோடனே 1000 கிலோமீட்டர்லாம் போனீங்கன்னா உடம்பு ஒத்துழைக்காது கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஒரு 100, அடுத்து 200, 300, 400, 500 ஹில் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ட்ராவல் பண்ணி குளிர் ஒத்துக்கிறோம். குளிர் சிலருக்கு சேராது, ஆனால் அடிக்கடி ட்ராவல் பண்ணால் குளிர் ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை வந்து எப்படி படிக்க தான் வந்து அறிவு வளரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராவல் போக தான் உங்களுக்கு வந்து அந்த பாடி ஒத்துழைக்கிறது வந்து வரும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிலோமீட்டர்ஸ் வந்து கூட்டி அதுக்கடுத்து வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போகணுன்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் வச்சுருக்க பைக்கு மேட்ரே கிடையாது. எந்த பைக் வேணால் நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் வச்சுருக்க பைக் கண்டிஷனாக இருந்தால் போதும். ஓடுனா போதும் நண்பா, தெளிவாக ஓடினாலே போதும். அந்த பைக் தான் இருக்கணும், சூப்பர் பைக் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஏன் டியோ பைக்கை வச்சு கூட, ஏன் பல்சர் பைக்கு, டியோ பைக்கு, ஹீரோ ஹோண்டா பைக்கை வச்சு கூட லடாக் ட்ரிப் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஹோண்டா பைக்கில் ஒருத்தர் போயிருக்காரு. அதெல்லாம் எப்படின்றது வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியாது, ஆனால் அவங்க போயிருக்காங்க, அதுதான் உண்மை. ஸோ நண்பா, நீங்கள் வந்து லாங் ரைடு போகணுன்னு நினச்சிங்கன்னா எந்த பைக் வேணால் வச்சுருங்க, ஆனால் கண்டிஷனை வச்சுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கான பிளானிங் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி லடாக் போகணுன்னாலும் சரி, லாங் ட்ரைவ் எங்கே போகணுன்னாலும் சரி பர்ஃபெக்டாக போங்க நண்பா. நண்பா, கேரளா செக் போஸ்ட் போலீஸ் வந்து பாஸ்லாம் கேட்கல. எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் மட்டும் பண்ணிட்டாங்க. அந்த பின்னாடி இருக்கிற அந்த சீட் எடுக்க சொல்லிட்டு அதை மட்டும் செக் பண்ணாங்க, வேறு எதுவும் பண்ணல. நல்லவர், ரொம்ப நல்லவர். எங்கேருந்து வர்றீங்க பார்த்து போங்க, பத்திரமா போங்க, தண்ணி வருது, வள்ளம் வருது, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக உள்ளே இறங்கி போகாமல் ஜாக்கிரதையாக தூரத்தில் நின்று பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல குட் ஹியூமன் பீயிங் நான் சொன்ன மாதிரி. ஓகே நண்பா, கேரளாவில் வந்து பாஸ் கேட்கல. சண்டேஸ்னால பாஸ் கேட்கலையா, இல்லை நார்மல் டேஸில் பாஸ் கேட்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு தான். கேட்குறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே புரியாத பாஷையில் பேசுகிறதுனால எனக்கு எதுவும் தெரியலை. பாஸ் கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பே கிடையாது. செக் மட்டும் தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. கேட்க மாட்டாங்க நண்பா. நீங்கள் தைரியமாக வாங்க, பார்த்துக்கலாம்.
கேரளா போலீஸ் ரொம்ப நல்லவங்க தான், பார்த்துக்கலாம். நண்பா இப்போ வந்து அந்த டனல் என்ட்ரிக்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். அவ்வளோவா வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு தெரில. வீடியோ குவாலிட்டியாக இருக்கா, சைட் லாக் போட்டாச்சான்னு செக் பண்ணிட்டு வா. வீடியோ குவாலிட்டியாக இருக்கான்றது எனக்கு தெரில, நீங்களே பார்த்துக்குங்க. நான் போகிற வழியை காட்டுறேன் இருங்க. இவர் தான் நம்ம கேமராமேன் தலைவர் போகிறாரு. பிளேஸை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்றத பார்த்து இறங்கி போங்க, ஜாக்கிரதையாக போங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது நண்பா. இவ்வளோ தூரம் வந்து நான் இயற்கை என்ஜாய்மெண்ட் பண்ணுறது சுகமே தனி. தொகமேன்ட்டேன், சாரி. தண்ணி நல்லா நிறையாவே வருது. முடிகிற அளவுக்கு அதுக்குள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த டனலு கிட்டத்தட்ட வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கேரளாக்குள்ளே வந்து டனல் மூலமாகவே தண்ணியை வந்து இந்த டேமுக்கு கொண்டு வராங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஐயோ, திருப்பி எப்படா போகிறோம்? வேணாண்டா, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. நானும் அங்கே போக முடியுதான் பார்க்குறேன், உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். நான் கால் வழுக்குது. அந்த பையன் தைரியமாக போயிட்டாங்க. சூளை வந்து என்னன்னு தெரில, ரொம்ப வழுக்குது, கால் ரொம்ப வழுக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் நண்பா. ரிஸ்க் எடுத்தோம்னா அப்புறம் வலிக்கு கீழே விழுந்துட்டோம்னா ஆழம் எவ்வளோன்னே கெஸ் பண்ண முடியல. ஸ்பீடாக வேறு போகுதா தண்ணி, அதுக்கும் ஆழத்துக்கும் என்னால் கெஸ் பண்ணவே முடியலை. ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் நான் போகிற ட்ரை பண்ணுப்பா. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாருங்கள். எப்படி நான் திருப்பி போக போகிறேன்னு தெரில. அந்த இதுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். எப்படி நாங்கள் திருப்பி போக போகிறோன்னு எங்களுக்கே தெரில. கஷ்டமாக தான் இருக்கும். நான் அதை வீடியோ எடுக்கவே முடியாது, என்னால் சத்தியமாக என்னால் எடுக்க முடியாது. சூப்பராக இருக்குது இந்த டனல் வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும். இந்த டனலில் தண்ணி வராதப்போ வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே போயெல்லாம் நீங்கள் வீடியோ எடுக்கலாமா. டனலில் இப்போ தண்ணி வர்றதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வரதாண்டா கேரளா, இடுக்கி, இந்த ஏரியா பேர் என்னடா, அஞ்சுருளி டனல்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி கூகுள் மாத்தாச்சிட்ட கேட்டிங்கன்னா சர்ச் பண்ணி வாங்க, சூப்பராக இருக்கும். பேக்கில் காமிக்க வேறு லெவலாக இருக்குது நண்பா, சூப்பராக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. மனசு போகிறதுக்கு மனசு இல்லை, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நல்லா இருக்கு நண்பா. நீங்கள் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா இந்த அஞ்சுருளி டனலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போவே இந்த வீடியோ 13 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு, அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். பாய் நண்பா.